வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். முதற்கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற 12ஆம் தேதி மதுரையில் தொடங்கி தூத்துக்குடியில் நவம்பர் 22ஆம் தேதி நிறைவு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 62,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2,000 ITIக்களை மேம்படுத்தும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற அக்டோபர் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் இங்கிலாந்து பிரதமர் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. புதுச்சேரியில் இன்று முதல் உறுப்பினர் சேர்க்கையை துவங்கப்பட உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடிகளுக்கு நியமிக்கும் பூத் ஏஜென்ட்கள் குறித்து தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. ஜவ்வாதுமலை ஒன்றியத்தில் 2,85,00,000 ரூபாயில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கரூரில் நடந்த சம்பவம் போல இனி நடக்கக்கூடாது என்பதற்காக அரசியல் கட்சிகள், நிபுணர்கள், பொதுமக்கள் ஆலோசனை வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கும் கருவி பழுதானால் டோல்கேட்டில் இலவசமாக பயணிக்க அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கைகள் 3 ஆண்டுகளுக்குள் முடித்து வைக்கப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காந்தாரி கிராமத்தில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. பீகாரில் இளைஞர்களுக்காக 62,000 கோடி மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேளாண் பல்கலைக்கழகங்களில் 20% இளங்கலை இடங்கள் இனி அகில இந்திய நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று சிவராஜ் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார். பீகார் பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உலக புத்தொழில் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 87,600 ரூபாயாகவும் 1 கிராம் 10,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ராமநாதபுரத்தில் 737 கோடி ரூபாய் செலவிலான 109 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் 150 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். செப்டம்பர் மாதத்தில் சென்னை மெட்ரோ ரயிலில் 1 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியை அமைச்சர்கள் ரகுபதி அவர்களும் மெய்நாதன் அவர்களும் தொடங்கி வைத்தனர். கீழடி அருங்காட்சியகம் திறந்து வைத்த 30 மாதங்களில் 12 லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கிகளில் காசோலைகளை ஒரே நாளில் கிளியர் செய்வதற்கான நடைமுறை இன்று முதல் வங்கிகள் அமல்படுத்தப்பட உள்ளது. கரூரில் ஏற்பட்ட சம்பவம் குறித்து IG அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. தாயுமானவர் திட்டத்தில் அக்டோபர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று ரேஷன் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றது. இவ்விழாவில் 5,80,000 பக்தர்கள் மூலவரை தரிசனம் செய்தனர் என்றும் 25 கோடி ரூபாய்க்கான காணிக்கை செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து வாரண்ட் இன்றி கைது செய்யும் அதிகாரம் உள்ளிட்ட கடுமையான விதிகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே அக்டோபர் 6ஆம் தேதி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார்.
வடகிழக்கு பருவமழையை ஒட்டி 3 மாதங்களுக்கு சென்னையில் சாலை வெட்டும் பணிக்கு மாநகராட்சி தடை விதித்துள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க 20 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவர்கள் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் போலீஸ் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட முயன்ற 114 பேரை கைது செய்தனர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை அக்டோபர் 26ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் டீசல் அளவு செப்டம்பர் மாதத்தில் புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 9 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 26,21,00,000 ரூபாய்க்கு பருத்தி ஏலம் நடைபெற்றுள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆதார் அட்டை அப்டேட் செய்வதற்கான சேவை கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம். நாடு முழுவதும் 57 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திறக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் கிரீன்வேஸ் ரோடு மந்தவெளி இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி இம்மாதத்தில் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு அக்டோபர் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி சுவாமி கோவிலில் ஏஐ தொழில்நுட்பம் என பக்தர்கள் வசதிக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையம் திறக்கப்பட்டுள்ளது. RSS தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பு 100 ரூபாய் நாணயம் மற்றும் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளார். 8428 கோடி ரூபாயில் 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. செப்டம்பரில் சரக்கு மற்றும் சேவை வரியாக 1,89,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலம் வருவதை ஒட்டி மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1,01,603 கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வாக 4,144 கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடப்பு அரையாண்டில் 995 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.